அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 15 தொடக்கம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்கு உள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தந்தை தனது 6 வயது சிறுவனை அழைத்து கொண்டு ஒரு காட்டு பகுதி வழியே நடந்து செல்கிறார். நல்ல அருமையான மரங்கள். அதிலே ஒரு மரம் மட்டும் இந்த சிறுவனுடைய கண்ணை பறித்தது. அந்த மரத்தினுடைய கிளை மிகவும் தாழ்வாக இருந்தது. அவனுக்கு அதை பிடிச்சு தொங்கணும்னு ஆசை. அப்பாட்ட கேட்குறான், எப்பா அந்த மரக்கிளையை நான் பிடிச்சு தொங்கட்டா? கீழே விழுந்துருவாள். இல்லைப்பா, நான் அதை பிடிச்சு ஒடிச்சிருந்தேன், எதுக்காவது தேவைப்படும்ல உங்களுக்கு, சரி போ அப்படின்னு. அவன் பிடிக்கிறான், முயற்சி செய்து பார்க்குறான், அவனால் அதை தொட முடியல. அப்போ அப்பாட்ட வரான், எப்பா என்னால் தொடக்கூட முடியல. உடனே அப்பா சொல்கிறாங்க, உன் முழு ஆற்றலையும் பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறார். அவன் திரும்பி போகிறான். போய் முடிஞ்ச அளவுக்கு தெம்பை கூட்டி தன்னுடைய எல்லா முயற்சிகளையும் வச்சு அப்படி எட்டி பிடிக்கிறான். பிடிச்சிட்டான், மரக்கிளையை பிடிச்சிட்டான். மீண்டும் திரும்பி வருகிறான் அப்பாட்ட. இப்போ அவனுக்கு என்ன ஆசை? மரக்கிளை பிடிச்சி வச்சு நம்ம அதை ஒடிக்கணும் ஆசை. அப்போ எப்போ அதை ஒடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போது அப்பா சொல்கிறாரு, நான் முதல்ல சொன்னதை தான் சொல்கிறேன், உன் முழு ஆற்றலையும் பயன்படுத்து. திருப்பி போகிறான், துள்ளி குதிக்கிறான். துள்ளி குதித்து எப்படியாவது பிடிச்சி ஒடிச்சிடலான்னு பார்க்குறான், ஒடிக்க முடியல. உடனே அப்பாட்ட வந்து சொல்கிறான், எப்பா என்னால் முடியல. அப்பா சொல்கிறாங்க, உன் முழு ஆற்றலையும் பயன்படுத்துன்னு சொன்னது நீ தவறாக புரிஞ்சுக்கிட்ட. நான் உன் பக்கத்தில் தானே இருக்கிறேன், என்ன நீ உதவிக்கு அழைச்சிருக்கலாமே. என் ஆற்றல் உன் ஆற்றல், உன் ஆற்றல் என் ஆற்றல் தானப்பா, நீ ஏன்ட்டிருந்து வந்தவன் தானே, அப்படி என்ன பயன்படுத்தியிருக்கலாமே என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அதே போலத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். யோவான் 14:16, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை
என்றும் இருக்கும்படி ஒரு துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் வேற எங்கேயும் இல்லை, நமது பக்கத்தில் தான் இருக்கார். நாம தான் அவரை பயன்படுத்துறதில்ல. அதே போல் 17வது வசனம், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்பா பக்கத்தில் தான் இருந்தார், ஆனால் அவனுக்கு அந்த முழு ஆற்றலையும் பயன்படுத்துங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியல. இப்போ பரிசுத்த ஆவியானவரும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு, நமக்கு உள்ளதான் அவர் இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவரை புரிஞ்சு கொள்ள முடியல, நாம் அவரை பயன்படுத்துறதில்ல, நாம் அவரை உதவிக்கு அழைப்பதில்லை. அதைத்தான் நாம் உரோமேர் 8ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரை உள்ள பகுதிகளிலே நாம் பார்த்தால், நீங்கள் தூய ஆவி என்னும் துணையாளரை நீங்கள் உள்ளத்தில் பெற்றிருந்தால் ஊனியல்பின் செயல்பாடுகள், தீய நாட்டங்கள், தீய எண்ணங்கள், தவறுகள், இவைகள் எல்லாற்றிலிருந்தும் நீங்கள் நீக்கப்படுவீங்க. நீங்கள் தூயாவினுடைய இயல்பை பெறுவீர்கள். அப்போ ரொம்ப புனிதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நீங்கள் இயேசு உயிர் தெழுந்ததை போல அவரும் உயிர் தெழுவார். அவரும் உயிர் தெழுவார். இயேசு உயிர்த்தது போல நீங்களும் உயிர் தெழுவீர்கள். அதற்கு அந்த தூயாவி உங்கள் உள்ளத்தில் இருந்தாதான் அது சரியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த துணையாளர் 16வது வசனத்தில் பார்க்குறோம், உங்களோடு என்றும் இருக்கும்படி ஒரு துணையாளரை நான் அனுப்புகிறேன். மற்றும் ஒரு துணையாளரை அனுப்புகிறேன்னு சொல்கிறார், அப்படி தானே? 16வது வசனம். அப்போ இயேசு ஏற்கனவே ஒரு துணையாளர் தான், தந்தையாக இறைவனும் ஒரு துணையாளர் தான். அப்போ மீண்டும் ஒரு துணையாளரை நமக்கு அனுப்புகிறேன். அப்போ நம்ம இந்த தந்தை கடவுளை நம்ம துணைக்கு அழைக்கிறது இல்லை. ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம், ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா தந்தை கடவுளை நம்ம தேடுறதில்லை, பரிசுத்த ஆவியை நம்ம தேடுறதில்லை. நாம் பொதுவாக யாரை தேடுவோம்? நமக்கு யார் பிடிக்குதோ, அந்தோணியாரே எனக்கு துணை. நிறைய நம்ம இந்த வண்டியெல்லாம் இருக்கும்ல, வண்டியிலலாம் எழுதி போட்டிருப்பாங்கள்ல, சின்ன லாரிகள், சின்ன வண்டிகள் எல்லாம் தூய அந்தோணியார் துணை, என்ன ஆரோக்கிய மாதா துணை அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ நமக்கு இவங்க துணையாளர்கள் தான். ஆனால் இந்த 3 பேருமே நமக்கு ஒரு பெரிய ஆபத்திலிருந்து எல்லா கஷ்டத்திலிருந்து நீக்கக்கூடியவங்க. தந்தை, மகன், இயேசுக்கு பிறகும் நமக்கு இன்னும் கூட இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியை துணையாளராக அவர் அனுப்புவதாக வாக்களிக்கிறார். சரி, இந்த துணையாளர் அப்படிங்கிறதுக்கு அந்த கிரேக்க மொழியிலே பாராக்லெட்டோஸ் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. பாரா அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவர், கிளிட்டோஸ் அப்படின்னா யாராவது ஒருத்தர், ஒரு நபர் கூட இருக்கக்கூடியவர், ஒரு நபரை குறிக்கிறது. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடியவர் துணையாளர். இன்னும் நாம் இந்த வார்த்தைக்கு ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இவர் ஒரு ஆலோசகர். நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, குழம்பி இருக்கும் பொழுது நமக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன பாதையை எடுக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கக்கூடியவர். அடுத்து நம்மை தேற்றுபவர். நம்ம கண்ணீரில் இருக்கும்போது நம்மை தேற்றுபவர், துயரத்தில் இருக்கும்போது நம்மை தேற்றுபவர். அதேபோல் இவர் ஒரு ஆறுதல் தரக்கூடியவர். நம்ம கவலையில் இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் தரக்கூடியவர் தான் இந்த துணையாளர். பொதுவாக அதே போல் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு துணையாளர். சரி பாருங்க, இப்போ ஆறுதல் தரக்கூடியவர் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். தூய ஆவியை பெற்றிருந்தார். சிமியோன் மெஸ்ஸியாவுக்காக எதிர்பார்த்து, ஏனெனில் அந்த மெஸ்ஸியா அந்த தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தவர். அப்போ அவர்தான் இஸ்ரேல் மக்கள் எல்லாத்துக்குமே ஆறுதல் தர முடியும். ஏன்னா அவங்க அதுக்காக தான் தேடி அலைஞ்சாங்க. அடிமைத்தன வாழ்வு, கடினமான ஒரு வாழ்வு. அப்போ இதிலிருந்து யார் எங்களை மீட்டு கொள்வார், யார் எங்களுக்கு ஆறுதல் சொல்வார்?
அப்போ வேற யாரும் அல்ல, இயேசு தான் வரக்கூடியவர். அப்போ சிமியோன் அந்த ஆறுதலை, இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்திருந்த அந்த ஆறுதலை, அந்த மீட்பை, அந்த விடுதலையை என் கண்கள் கண்டு கொண்டன. அதைத்தான் நாம் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18-19. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். மெஸ்ஸியா ஆண்டவர் இயேசுவை தந்தை அனுப்புனதே அதுதான். எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுதலை கொடுப்பது, ஒடுக்கப்பட்டவர்கள் விடுதலை, கண் பார்வையற்றவர்களுக்கு. ஏன்னா கடவுளுடைய ஆவி என் மேல் இருக்கிறது. அப்போ இந்த தந்தை, மகன், தூய ஆவி இவங்க 3 பேருமே நமக்கு துணையாளர்கள் தான். நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. இப்போ கடைசியில் இயேசு அவருடைய இறுதிக்கட்ட வாழ்வு முடியும் பொழுது பரிசுத்த ஆவியை அழுத்தி அவர் உங்களுக்கு ஒரு துணையாளர் தான் அப்படின்ட்டு இயேசுவையே புரிஞ்சு கொள்ளலை துணையாளர்னு சீடர்கள், தந்தை இறைவனையும் புரிஞ்சு கொள்ளலை. அப்போ எப்படி? அதனால் அழுத்தி ஒரு துணையாளரை அனுப்புவோம். அவங்க உங்கள் கஷ்டத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த விடுதலை அரசியல் விடுதலை அல்ல, உண்மையான மன ஆறுதல், உங்கள் கஷ்டங்கள் காயங்களிலிருந்து அதை தரக்கூடியவர் இந்த துணையாளர் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, நாம் ஒரு மனுஷன் தனியாக வாழ்ந்துடலாமா? முடியாது. மனிதன் ஒரு சமூக பிராணி, சார்ந்து தான் நம்ம வாழ முடியும். ஒரு பொருளை சார்ந்து வாழ்கிறோம், இந்த சமூகத்தை சார்ந்து வாழ்கிறோம், மனிதர்களை சார்ந்து வாழ்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த உலகத்தில் உள்ள செடி கொடிகள், இயற்கை, அதை சார்ந்து தான் நம்ம வாழ முடியும், நம்ம தனியாக வாழ முடியாது, சமூக பிராணி. அப்போது நாம் அதே ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை தனது தாயை துணையாளராக, ஊன்றுகோலாக அது வைத்துக் கொள்ளுகிறது. தாய் பக்கத்தில் இருக்கணும், அப்பா இல்லைன்னா சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அவங்க தான் ஒரு துணையாளர் மாதிரி. அதே போல் அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி பருவத்தை அடைகிறது, பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறது. அங்கே அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிடிப்பாங்க, அதாவது அவங்களுக்கு சந்தோஷம், மற்றவங்களோட பேசுகிறது, இது பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கு ஒரு துணையாளர், ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் இளைய பருவம், கொஞ்சம் துணையாளர் மாறும், பாலினம் மாறிடும். ஆண் பெண்ணை தேடுவான், பெண் ஆணை தேடுவான், நமக்கு ஒரு சப்போர்ட், நமக்கு ஒரு துணை தேவை அப்படின்ட்டு. அப்புறம் திருமணம், குடும்ப வாழ்க்கை. அப்புறம் முதிய நேரத்தில் அவங்களுக்கு குச்சி தான் ஊன்றுகோல். இன்றைக்கி அப்படி தான் இருக்கா. அவங்க முதியவர்களுக்கும் ஒரு துணையாளர் தேவை, பேர பிள்ளைகளோட விளையாடுறது, தனது பிள்ளைகள் என்ன. ஆனால் இன்றைக்கி அவங்க திக்கற்றவர்களாக, ஆறுதலற்று முதியோர் இல்லங்களிலும் இன்னும் மனநல காப்பங்களிலும் விடப்பட்டிருக்கிறார்கள். நிறைய இடங்களில் நம்ம அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவர் இயேசு நமக்கு, நமது வாழ்க்கைக்கென்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துணையாளர்கள் இல்லாமல் போனாலும், அவங்க அழிந்து போனாலும், அவங்க உதவி செய்ய வரலனாலும், நான் உங்களுக்கு இருக்கிறேன், பரிசுத்தாவி நான் அனுப்ப போகிற துணையாளர் உங்களுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு உறுதி கூறுகிறார். சரி, அடுத்து 18வது வசனத்தில் திக்கற்றவர்களாக உங்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன். ஆங்கிலத்திலே ஆர்ஃபன் என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. திக்கு அற்றவர்கள், திசை அற்றவர்கள், திசை தெரியாதவர்கள், ஆதரவற்றவர்கள். அப்போ ஒரு பிள்ளைக்கு பெற்றோர் திசை காட்டக்கூடிய, எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஒரு திசை காட்டியாக இருக்கிறாங்க பெற்றோர்கள். அப்போ இவங்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லாதவங்க, ஆர்ஃபன், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், திசையே தெரியாமல் எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அப்படி நான் விடமாட்டேன். கண்டிப்பாக துணையாளர் உங்களுக்கு இருப்பார், அவர் உங்களுக்கு திசை காட்டுவார், உங்களுக்கு வழி காட்டுவார். சரி, இந்த துணையாளர் இன்னும் அதிகமாக விவிலியத்திலே பார்க்கும் பொழுது நமக்காக பரிந்து பேசக்கூடியவராகவும் வாதாடுபவராகவும் இருக்கிறார். வாதாடுபவர், நாம் ஏதாவது ஒரு குற்றத்தில் மாட்டிக்கிட்டோம், நம்மளை வெளியே கொண்டு வரணும், செய்யாத குற்றத்துக்கு நம்ம தண்டனை, குற்றப்பழி சுமத்தப்பட்டது. இன்னைக்கு நிறைய வழக்காடுறவங்க நமக்கு சார்பாக இருக்கிறாங்க, நமக்கு சார்பாக இல்லைனாலும் இருக்கலாம். இன்னைக்கு பணம், செல்வாக்கு,
இவைகளின் நிமித்தமாகத்தான் இன்னைக்கு நீதி வழக்காடுதல் மன்றங்கள்லாம் இருக்குது. ஆனால் உண்மையிலே நமக்காக வழக்காடுறதுக்கு யார் இருக்கிறா, என் நியாயத்தை கேட்குறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு நம்ம புலம்புவோம். அநியாயம் நடக்குது, என் கண்ணு முன்னால் அநியாயம் நடக்குது, இப்படி என்ன ஏமாத்துறாங்க, இப்படி என்ன கொள்ளை அடிக்கிறாங்க, இப்படி என்ன பாடாப்படுத்துகிறாங்களே இந்த சமூகத்தில். சில நேரத்தில் புலம்புவோம். நமக்கு வாதாடுறதுக்கு நீதிபதி வரமாட்டார், வழக்குரைஞர். நம்ம பரிசுத்த ஆவி தான் கண்டிப்பாக வந்து உங்கள் குடும்ப பிரச்சனைகளை உங்களுக்காக வாதாடுவார். அன்புக்குரியவர்களே, எனக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குதே, என் குடும்பத்தில் இப்படி அநியாயமாக நடக்கிறாங்களே, எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம கண்ணு முன்னாலே அநியாயம் நடக்கும். பரவாயில்ல, அந்த துணையாளர் பரிசுத்த ஆவிட்ட ஒப்படைங்க. அவர் உங்களுக்காக வாதாடுவார், பரிந்து பேசுவார். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 11-12. தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். பரிசுத்த ஆவியார் நமக்கு கற்றுத்தருவார். எந்த நீதிமன்றம் எவ்வளோ பெரிய அரசு அதிகாரத்தை முன்னால் கொண்டு போய் விட்டாலும் சரி, ஆனால் கவலைப்படாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாதாடுவார், நம் சார்பில் நின்று வாதாடுவார், அவர் உனக்காக பரிந்து பேசுவார், கவலைப்படாத. அதே போல ரோமேற்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26-27. இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெரு மூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ அவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார், நமக்கு பரிந்து பேசுவராக இருக்கிறார். நமது வலுவின்மையில் நாம் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. என்ன பேசுவது, ஜெபத்தில் எப்படி ஜெபிக்குன்னு தெரியாது, நமக்கு வலுவின்மை நிறைய இருக்கலாம், கவலையே படாதீங்க. துணையாளராம் தூய ஆவியார் உங்களோடு இருந்து வழி நடத்துவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார். அப்போ நாம் ஏன் தனிமைப்படுத்தப்பட வேண்டும்? நாம் ஏன் திக்கற்றவர்களாக இருக்க வேண்டும்? நாம் ஏன் ஆதரவற்றவர்களாக இருக்க முடியும்? நாம் எல்லோருமே துணையாளராகிய தூய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஒரு முறை ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு வயதாகிவிட்டது. மனைவிக்கு ஏறக்குறைய 60 வயது. மனைவிக்கு 60 வயதிலே அல்சைமர் டிசீஸ், அதாவது மறதி, ஞாபக மறதி நோய், கொடூரமான நோய். கணவன் யாருன்னு கூட தெரியாது, அவங்க பேர் தெரியாது, கணவன் பேர் தெரியாது, அந்தளவுக்கு மறந்துடும். எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு ஒரு கொடிய நோயினால் தன்னுடைய நினைவாற்றல் அனைத்தையும் இழந்து இருந்தார் அந்த மனைவி. இப்போ எவ்வளோ சிகிச்சை எடுத்து பார்த்தார். கடைசியிலே ஒரு சிறப்பு இல்லத்திற்கு அவரை கொண்டு போய் சேர்க்கிறார். அங்கு நிறைய பேர் அவரை கவனித்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் இந்த கணவர் டெய்லி தன் மனைவி போய் சந்தித்து சாப்பாடு கொடுத்து நல்லா கவனித்துக் கொள்வார், பராமரித்துக் கொள்வார். ஆனால் அந்த மனைவிக்கு இவர் தன்னுடைய கணவர்னு தெரியாது, நினைவாற்றல் இல்லை, ஏதோ அங்கே உள்ள பணியாளர் ஏதோ செய்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ ரொம்ப நாளாகவே, பல மாதங்களாக கணவர் இப்படி வந்து போய் பார்த்து சந்தித்து தனது மனைவியை பராமரித்து வந்தார். அப்போ அங்கே உள்ள பணியாளர் ஒருத்தர் கேட்குறார், ஐயா உங்கள் மனைவிக்கு தான் நீங்கள் யாருன்னே தெரியாத, ஏன் நீங்கள் வீணாக போய் அலைஞ்சிட்டு இப்படி வந்துட்டு இருக்கிறீங்க, நிறுத்தி கொள்ளுங்கள். உடனே அவர் கணவர் சொல்கிறாரு, இல்லை அவளுக்கு என்னை தெரியாமல் இருக்கலாம், நான் யாருன்ட்டு, ஆனால் அவள் என் மனைவி, எனக்கு தெரியும்ல, என் மனைவி தானே அப்படின்ட்டு சொல்லி சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், திக்கற்றவர்களாக ஆதரவற்றலாக இருந்தாலும், இந்த உலகத்திலே ஏதோ ஒரு ஜீவன் நம்மை கவனிப்பதற்கு இருக்கிறது. அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த துணையாளர். எனவே அவரை நம்புவோம், அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம், அவரை அந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்வோம். எல்லா சூழ்நிலைகளிலும், அந்த வாழ்க்கையினுடைய இக்கட்டான சூழல்களிலே துணையாளராம் தூய ஆவியை நாம் வேண்டுவோம், அவரை பற்றிக்கொள்வோம். அவர் நமது அருகிலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். நாம் ஆறுதல் பெறுவோம், குழப்பம் தீர்த்து நம்பிக்கை பெறுவோம், நல்ல ஒரு விடுதலை பெற்று எல்லா விதமான நலன்களாலும் நிரப்பப்படுவோம். ஆமேன்.